வணக்கம், இது உங்கள் S2 தமிழ் உலகம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கருப்பான கைகளை வெள்ளையாக்குவதற்கான சில டிப்ஸ் உங்களுக்காக. அழகான கைகளும் ஒருவரது தோற்றத்தை அதிகரித்து காட்டும். எவ்வளவுதான் அழகிய உடை அணிந்து நல்ல தோரணையுடன் இருந்தாலும் கைகள் அசிங்கமாக இருந்தால் அது நிச்சயம் மோசமான தோற்றத்தையே கொடுக்கும். எனவே எப்படி முகத்திற்கு பராமரிப்புகளை கொடுப்போமோ அதேபோல் கைகளுக்கும் பராமரிப்புகளை கொடுக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொருவருக்கும் கைகளின் நிறம் மட்டும் கருப்பாக இருக்கும். இதற்கு சுற்றுப்புற மாசுக்கள் மட்டுமின்றி இறந்த செல்களின் தேக்கம், வறட்சி போன்றவைகளும் தான் காரணம். கைகளின் அழகை அதிகரிக்க ஒரு சில செயல்களை தினமும் மேற்கொண்டால் கைகளில் உள்ள கருமையை போக்கலாம். அதுவும் நம் வீட்டில் உள்ள சில பொருட்களை கொண்டு பராமரிப்பு கொடுத்தாலே போதும். S2 ஹெல்த் டிப்ஸின் மூலம் கைகளில் உள்ள கருமையை போக்கி கைகளை வெள்ளையாக்குவதற்கான சில டிப்ஸ் உங்களுக்காக. இந்த வீடியோவை பார்த்து அன்றாடம் பின்பற்றி அழகான கைகளை பெறுங்கள். எலுமிச்சை மற்றும் சர்க்கரை. எலுமிச்சை மற்றும் சர்க்கரை கலவை ஒரே வாரத்தில் சருமத்திற்கு நல்ல நிறத்தை அளிக்கும். அதற்கு 2 ஸ்பூன் சர்க்கரையில் பாதி எலுமிச்சை சாற்றினை பிழிந்து ஊற்றி அதனை கைகளில் தடவி மென்மையாக 10 நிமிடம் தேய்க்க வேண்டும். அதன்பின் 5 நிமிடம் கழித்து நீரால் கைகளை கழுவ வேண்டும். பால், எலும்பிச்சை மற்றும் வெள்ளரிக்காய். பாலில் சருமத்தை வெள்ளையாக்கும் பண்புகள் உள்ளன. வெள்ளரிக்காய் மற்றும் எலும்பிச்சை சாற்றினை ஒன்றாக கலந்து சருமத்திற்கு பயன்படுத்தும் போது அதனால் சரும நிறம் வேகமாக அதிகரிக்கும். ஆகவே ஒரு பவுலில் 5 ஸ்பூன் பால் எடுத்து அதில் 2 ஸ்பூன் வெள்ளரிக்காய் சாறு மற்றும் 8 துளிகள் எலும்பிச்சை சாற்றினை சேர்த்து கலந்து அந்த கலவையை கைகளில் தடவி 5 நிமிடம் மசாஜ் செய்ய வேண்டும். 10 நிமிடம் நன்கு ஊறிய பின் இறுதியில் நீரால் கைகளை கழுவ வேண்டும். மஞ்சள் மற்றும் சந்தனம். மஞ்சள் மற்றும் சந்தனம் இரண்டுமே சரும நிறத்தை மேம்படுத்தும். அதற்கு 2:1 என்ற விகிதத்தில் மஞ்சள் தூள் மற்றும் சந்தன பொடியை எடுத்துக்கொள்ள வேண்டும். பின் அதில் நீர் சேர்த்து பேஸ்ட் செய்து கருமையான உள்ள கைகளில் தடவி 15 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். இறுதியில் கைகளில் நீரில் ஊற வைத்து 5 நிமிடம் கழித்து கைகளை தேய்த்து கழுவி துணியால் துடைக்க வேண்டும். பப்பாளி. கைகளில் உள்ள கருமையை போக்க பப்பாளிக்காய் உதவியாக இருக்கும். அதற்கு 2 பப்பாளிக்காய் துண்டை எடுத்து அதன் மென்மையான உட்பகுதியால் கைகளை 15 நிமிடம் மசாஜ் செய்ய வேண்டும். 2 நிமிடம் கழித்து சுடுநீரில் நனைத்த துணியால் கைகளை துடைத்தெடுக்க வேண்டும். இப்படி அடிக்கடி செய்தால் கைகளில் உள்ள கருமையை போக்கலாம். பால் பவுடர், தேன் மற்றும் எலும்பிச்சை சாறு. ஒரு பவுலில் 4 ஸ்பூன் தேன், 2 ஸ்பூன் பால் பவுடர் மற்றும் 1 ஸ்பூன் எலும்பிச்சை சாறு சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். பின் கைகளில் அந்த கலவையை தடவி 20 நிமிடம் நன்கு ஊற வைக்க வேண்டும். அதன் பின் வெதுவெதுப்பான நீரில் நனைத்த துணியால் கைகளை துடைத்து எடுக்க வேண்டும். இப்படி வாரத்திற்கு 3 முறை செய்தால் கைகளில் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம். கற்றாழை மற்றும் இஞ்சி. கற்றாழையில் சரும செல்களுக்கு தேவையான சத்துக்கள் அதிகம் உள்ளது. மேலும் கற்றாழை சருமத்தில் உள்ள இறந்த செல்லையும் போக்கும். இஞ்சிக்கும் சருமத்தில் உள்ள கருமையை போக்கும் சக்தி உள்ளது. இந்த இரண்டையும் ஒன்றாக கலந்து சருமத்திற்கு பயன்படுத்த கைகளில் உள்ள கருமை நீங்கும். செய்முறை: சிறிது கற்றாழை ஜெல்லை எடுத்துக்கொண்டு அதில் சில துளிகள் இஞ்சி சாற்றினை சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். பின் அதனை 2 கைகளிலும் தடவி 15 நிமிடம் மென்மையாக மசாஜ் செய்ய வேண்டும். பின்பு வெதுவெதுப்பான நீரில் நனைத்த துணியால் கைகளை துடைத்து எடுக்க வேண்டும். இப்படி தினமும் செய்து வர கைகளில் உள்ள கருமை போவதை காணலாம். இப்படி தினமும் செய்து வந்தால் 3 முதல் 4 நாட்களில் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.